Praise the Lord. Today, Psalm 119, verse 52. இன்றைக்கு we are starting a new month and also a new day. ஸோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் கூட இருந்து என்ன சொல்கிறது என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், your words they comfort me. உங்களுடைய வார்த்தைகள் என்னை தேற்றுகிறது. ஹalleluya. அவர் எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தையை அனுபவித்து ரசித்து உணர்ந்திருப்பாரோ, அதனால தான் அவர் இந்த மாதிரி எழுத முடியுது. ஹிஸ் வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஒரு நாளில் பில்லி கிரஹாம் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டாங்களாம். சப்போஸ் நீங்கள் எங்கேயோ ஒரு ஐலண்டில் நீங்கள் தனிமையாக நீங்கள் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற போது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போவீங்க, என்னெல்லாம் காரியங்கள் எல்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போவீங்க? ஏன்னா அந்த தீவில் வேறு யாரும் இருக்க போதில்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டவங்கக்கிட்ட இவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் வந்து ஐ வில் டேக் த பைபிள் வித் மீ. அப்போ அவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரீச்சர் அதனால் பைபிள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு தான் எல்லாம் நினச்சாங்க. அப்போது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகான ஒரு பதில் சொன்னாராம். நான் வேறு எந்த புக்கை எடுத்துகிட்டு போனாலும் அது ஒரு தடவை படிக்கும்போது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். திருப்பி என்னால் அதை படிக்க முடியாது. ஆனால் நான் வேதத்தை, அது அவ்வளவு பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் அ வேர்ட் விச் ஸ்பீக்ஸ் கண்டினியூஸ்லி. அதை நான் திருப்பியும் என்னால் ஒவ்வொரு நாளும் அதை நான் மீண்டுமாக படிக்கும்போது ஒவ்வொரு தடவும் எனக்கு அது புதிய விளக்கங்களையும் புதிய விதமாக என்னோட பேசுகிறதுனால, நான் தனிமையாக ஒரு தீவில் ஐலண்டில் நான் மாட்டிக்கொண்டாலும் வேதம் கையில் இருக்கும்போது எனக்கு அது போரே அடிக்காது. ஏன்னா ஐம் கோனா கெட் நியூ ரெவலேஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஏன்னா the word is so லிவிங்ன்றது இட் இஸ் அலைவ். பைபிளை குறித்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா, பைபிள் தான் இஸ் த மோஸ்ட் சோல்ட் புக் இன் த வேர்ல்ட், மோஸ்ட் ஷேர்டு புக் இன் த வேர்ல்ட். நிறையா எழுதியிருப்பாங்க. மோஸ்ட் லவ்ட் புக் இன் த வேர்ல்ட், மோஸ்ட் ஸ்டோலன், நிறையா திருடப்பட்ட புக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் there is a lot of statistics about the word of God because this is God's word. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளை தேற்ற வல்லமை உள்ள இதாக இருக்கிறது. How can the word of God comfort us? எப்படி அவருடைய வார்த்தை நம்ம தேற்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, just a few ideas I will share. முதலாவது என்னென்னா, we have to confess his word. நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் தட். இப்போ நம்ம ஒரு சோர்ந்து போயிருக்கோம், திடீர்னு கர முடியும், லார்ட் கம்ஃபர்ட் மீனா லைக் எஸ் அஃப்கோர்ஸ் ஹீ வில் கம்ஃபர்ட் அஸ். பட் எந்த வசனத்தை வைத்து அவர் நம்ம தேற்றுவார் என்றால், அந்த வசனம் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கணும். ஏற்கனவே இருக்கும்போது அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யணும். நம்மளுடைய வாயை திறந்து அந்த வசனத்தை நம்ம ஏதர் ஓப்பனிங் த பைபிள், உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை எடுத்து சொல்லலாம். வெரி சிம்பிள். Psalm 23 நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சியறேன். ஆர் Psalm 91 உன்னதமானவரின் மறைவு, whatever, like wherever you are, உங்களுக்கு எந்த பிரச்சனையோ, we have to confess that word. அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் போது that will become alive for that situation. So the first thing is confess the word of God. அவருடைய வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவருடைய வார்த்தை ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் திடீர்னு யார்கிட்டாச்சும் நீங்கள் போய் உங்களுக்கு என்ன ஃபேவரட் வேர்ஸ்ன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து அழகாக சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க, பிகாஸ் தே டோன்ட் நோ த வேர்ட், அவங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ், ட்ரை டு மெமரைஸ். நிறைய ஃபுல் பைபிளையும் நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், பட் தட் இஸ் நாட் வாட் ஐம் சேயிங். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வார்த்தை பிடிக்குதோ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் மெமரைஸ் இட். மெமரைஸ் பண்ணுறது எப்படி ஈஸினா, ஐ வுட் சஜஸ்ட் ரைட் இட். நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் பென்சில் எடுத்து நீங்கள் ஒரு இதில் எழுதும் போது உங்களுடைய பிரெயினில் அது நன்றாக பதியும். ஸோ ஐ என்கரேஜ் யூ டு மெமரைஸ் ஸ்கிரிப்சர்ஸ். அது ஒரு ரிசர்வாயர், ஒரு பேங்க் மாதிரி வைத்து கொள்ளும் போது நம்மளுக்கு தேவைப்படும் போது த ஹோலி ஸ்பிரிட் வில் ரிமைண்ட் அஸ். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, மெடிடேட் இஸ் வேர்ட். ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட வேண்டாம். மெடிடேட், கான்சன்ட்ரேட். What is written here? இன்றைக்கு காலையில் I was reading something so fantastic. நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன், பட் when I read that today, it was so wow, amen, hallelujah அப்படின்ற மாதிரி I was so excited. My spirit was joyful. உடனே I started writing in my secrets book அந்த வசனத்தை. So meditate is word. God, Holy Spirit will speak நியூ திங்ஸ், நியூ ரெவலேஷன்ஸ் நம்ம மெடிடேட் பண்ணும்போது. பிகாஸ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட் வில் பிரிங் டு ரிமெம்பரன்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்குள்ளே ஏற்கனவே அந்த காரியம் இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் என்கரேஜ் எவ்ரி ஒன், ட்ரை டு கன்ஃபஸ் ஹிஸ் வேர்ட்,
ட்ரை டு மெமரைஸ் His word, ட்ரை டு மெடிடேட் His word. அவர் வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, அவர் வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை தியானிங்க. இந்த மாதம் ஃபுல்லும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி, புதிய நாளுக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காகவும் நன்றி. ஐ ப்ரே அண்ட் ஐ டிக்ளேர் தட் யூ வில் கம்ஃபர்ட் எவ்ரி ஒன் லார்ட். உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ராஜா. லெட் எவ்ரி ஒன் என்ஜாய் யோர் வேர்ட் அண்ட் யோர் பிரசன்ஸ் லார்ட். இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day and a blessed month. We are praying for you. God bless you.